ஹலோ, திண்டிவனம் ஹைவேலையா? சரி, நான் பாத்துக்கிறேன். யோ, எங்கேயா அவன்? வராமல சார். என்னையா இது? பார்சல் வேண்டாம் தான். என்ன பார்சல்? எப்ப பார்த்தாலும் தின்னு 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 உடம்பு கோயில் மாடு மாதிரி வளர்த்து வச்சிருக்க. இல்ல சார், அப்படிலாம் இல்ல. அடிச்சு போய் வண்டியில உட்காரு. சரிங்க சார். யோ, திண்டிவனம் ஹைவேல பணத்தை கை மாத்துறாங்களா? சீக்கிரம் வண்டி எடு, சீக்கிரம். திண்டிவனம் போற கடைசி பஸ்ல தான் நாங்க பணத்தை எடுத்துட்டு வருவோம். பணத்தை லெஃப்ட் சைடு மிடில் சீட்டு கீழே வச்சிரு. ரவி ரைட் சைடுல பின்னாடி உட்காரு. உனக்கு அப்படியே பின்னாடி லெஃப்ட்ல மணியை உட்கார வை. கோயம்பேடுல பஸ் கிளம்பின உடனே எங்க போனோம்? எனக்கு ஃபோன் பண்ணு. குரு, கோயம்பேடு தாண்டி கிளம்பி வா. அடுத்த ஸ்டாப்ல நான் அவனை ஏறுவோம். முன்னாடி சீட்ல புகை உட்காருவான், மிடில் சீட்ல நான் உட்காருவேன். மணிக்கு நம்ம மேல டவுட்டே வரக்கூடாது. கொடுக்கும் வெற்றியும் அப்படியே ஜீப் எடுத்துட்டு வருவானுங்க. மறைமலை நகர் வழியா செங்கல்பட்டு, அப்புறம் மதுராந்தகம். அங்கதான் கும்மங்கண்ட ஏறுவா. அவன் மணியை பார்த்துக்கோ. அப்படியே பஸ் மேல்மருவத்தூர் வழியா திண்டிவனம் போகும். நான் உங்களுக்கு கால் பண்ணுவேன். கொடுக்கு. மணி பரவச நிலை அடைஞ்சிட்டாண்டா. சீக்கிரம் வந்தீங்கன்னா பணத்தை மாத்திடலாம். அதோ வந்துடுறேண்ணா. வண்டி ஏறா. நீங்க கரெக்டா பஸ் க்ளோஸா வந்துட்டீங்கன்னா நான் பேக மாத்திடுவேன். செம்ம டீடைலிங் குரு. பேக் தூரங்க. இது யாரோட பேக்? என்ன கேக்குறீங்களா? வச்சோளும் கேளுங்க. ஏண்டா பலூன் மண்டை நக்கலா? பலூன் மண்டையா? பால் மண்டையா? போட்டண்ணா வச்சவள கேளுங்கப்பா. டேய், அங்க வேற ஏதாவது பேக் இருக்கா? அங்க ஒண்ணும் இல்ல சார், பாத்துட்டேன். சரி, இந்த பேக் எடு. எடு. போய் வண்டியில வையா. வாடா. வா வா. எவ்வளவு இருக்கு? 5 ரூபா இருக்கு. 5 ரூபா இருக்கு சார். 5 ரூபாயா? ஒரு வேலை செய், 2 ரூபாவை தனியா எடுத்து வை. 3 ரூபா மட்டும் தான் கணக்கு காட்டுறோம். சரியா? சரிங்க சார். ஓகே. யோ, நீ போன் பண்ணி அவனுங்களை வர சொல்லு.
சென்னை டு திண்டிவனம் பஸ்ல செக் பண்ணப்போ ஒரு பேக் கிடைச்சது. அதுல 3 கோடி ரூபாய் இருந்தது. இத உடனடியா எலெக்ஷன் கமிஷன் கொண்டு போய் சேர்த்துருவோம். இது எந்த கட்சியோட வேலைன்னு தெரியல, ஆனா கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். ஹலோ, நான் ரவி பேசுறேண்ணா. சொல்றா. நான் பணம் போலீஸ்ல மாட்டிச்சுண்ணா. ஐயே. தம்பி, பணம் போலீஸ்ல மாட்டிக்கிச்சாம்பா. எப்படின்னா? கட்சி பேர் வெளியே தெரியாம பாத்துக்கங்க. அவங்க 2 பேரையும் போலீஸ்ல மாட்ட ஓட சொல்லு. டேய், முதல்ல நீங்க அங்க தப்பிச்சு போங்க. அந்த இன்ஸ்பெக்டர் பேர் என்ன? பாத்தியா? டேய், வண்டி ஏறானா? நீங்க கரெக்டா பஸ் க்ளோஸா வந்துட்டீங்கன்னா நான் பேக மாத்திடுவேன். சரிண்ணா. பணத்தை மட்டும் தொகுதிக்கு போய் தான் பிரிக்கணும். ஒரு விஷயம் சாதின்னு தோஞ்சுன்னு வச்சுக்கோ, எவன் வந்தாலும் அடிச்சு போட்டு தூக்கிட்டு போயிட்டே இருக்கணும். சார், அவன் வந்து ஜீப் நம்பரை வச்சு அவனை ட்ராக் பண்ண சொல்லியாச்சு சார். கண்டிப்பா அவன் திண்டிவனத்தை தாண்டி போயிருக்க முடியாது. எல்லா செக் போஸ்ட்டுக்கும் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாச்சு சார். சீக்கிரமா. ஓகே சார். யோ சார், பிபி செக் பண்ணணும். சிஸ்டர், கொஞ்சம் வெளியே போங்களேன். அவர்கிட்ட 2 மினிட்ஸ் பேசணும். முடியாது சார், டாக்டர் திட்டுவாரு. போகிறல அர்ச்சப்பா, போ போ. என்ன சிஸ்டர், உள்ள ஒரே நாய் குலைக்கிற சத்தம் கேக்குது. உள்ள மொட்டை அடிச்ச வெறி நாய் ஒண்ணு கத்திட்டு இருக்குது. டேய், இந்த 2 ரூபா சேஃபா இருக்குல்ல? அண்ணா, குருண்ணா. என்னடா மூக்கு இப்படி கீஞ்சிக்குது? மூக்கு சொல்லாதுண்ணா, கொடுக்குன்னு சொல்லு. 3 உட்காரணும். டே பிஸ்கட் மூஞ்சி, வண்டி ஏறானா? யாருண்ணா அவன்? நம்மளை இப்படி ஏமாத்திட்டு போயிட்டான். டேய் ரவி, யாரா அவன்? ஃப்ரெண்டு தான் குரு. ஃப்ரெண்டு தானா? ரொம்ப நெருக்கமானவ மாதிரி ரெக்கமெண்ட்லாம் பண்ண. ஒரே ஊருக்காரன் குரு. போன எலெக்ஷன்ல தொகுதிக்கு பணத்தை கொண்டு போய் ஹெல்ப் பண்ணான். அதுக்கப்புறம் இந்த தொடர்பும் இல்லை. இப்பதான் வேலைன்னு வந்தான். ஒண்ணுமே புரியல குரு. உனக்கு ஒரு விஷயம் சாதின்னு தோஞ்சுன்னு வச்சுக்கோ, எவன் வந்தாலும் அடிச்சு போட்டு தூக்கிட்டு போயிட்டே இருக்கணும். அது நானா இருந்தாலும் சரி. என்னடா நீ
தேர்தல் விதிகளை மீறி வாக்காளர்களுக்கு விநியோகம் செய்வதற்காக எடுத்துச் செல்லப்பட்ட கோடிக்கணக்கான பணத்தை திண்டிவனம் ஹைவேயில் வைத்து இன்ஸ்பெக்டர் மில்லர் கைப்பற்றினார். இந்நிலையில் கைப்பற்றிய அந்த பணத்தை தேர்தல் ஆணையத்திடம் ஒப்படைப்பதற்காக சென்றபோது வழியில் அவரது ஜீப்பை இடித்து தள்ளி விபத்துக்குள்ளாக்கிவிட்டு மர்ம நபர் அந்த கோடிக்கணக்கான பணத்தை கொள்ளையடித்து சென்றிருப்பது தமிழகத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. அந்த மர்ம நபர் பயன்படுத்திய ஜீப் நம்பரை கண்டுபிடித்து விசாரித்ததில் அந்த ஜீப் குரு என்ற பெயரில் வாடகைக்கு எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. குருவை பிடிக்க சிபிஐயின் உதவியை நாட உள்ளதாக தமிழக காவல்துறை அறிவித்துள்ளது. மேலும் குருவிற்கு ஐஎஸ் தீவிரவாதிகளோடு தொடர்பு இருப்பதாகவும் அவனை விரைவில் கைது செய்யாவிட்டால் உலக நாடுகளுக்கே அச்சுறுத்தலாக விளங்குவான் என்றும் என்னையாண்டா கொடுத்துட்ட? இந்த ஜீப் வாடகை வச்சுக்கோ. பாஸ், உங்க மோதிரத்தெல்லாம் கழட்டி கொடுத்தீங்க. உங்க பேர் சொல்லாம இருந்தா நல்லா இருக்குமா? அதான் பாஸ் உங்க பேர் சொன்னேன். உனக்கு மொய் குழம்பாடா கொடுத்தேன். ஹலோ, இருக்காரு பாஸ். குமாங்கங்க லைன்ல இருக்காங்க பாஸ். என்ன லைன்ல இருக்கிறாங்க? பேமெண்ட் என்னாச்சுன்னு கேக்குறாங்க பாஸ். என்ன பேமெண்ட்? அக்கௌண்ட்ல வச்சுக்க சொல்லு. அக்கா, அக்கௌண்ட்ல வச்சுக்கோங்க. என்னது அக்கௌண்ட்ல வச்சுக்கதா? அக்கௌண்ட்ல கேக்குற பேக்கடா பண்ணாடு பரதேசி. உன்னை மட்டும் நேர்ல பார்த்தா தோட்டப்பு கடை பிஞ்சு போயிடுடா. எதற்கு அக்கௌண்ட் விவசாய இல்ல? ஏய், எல்லாரும் எங்கேயாவது போய் ஓஞ்சிக்கோங்கடா. போலீஸ் சீக்கிரம் வந்துட போகுது. இந்த வெற்றிய சொல்லுங்கண்ணே. ஏன் வச்சு சொல்லுங்க. வேலை சொத்துக்கு வழி இல்ல, ஒட்ட குளிங்கள சார்.